நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். தூய திருப்பலியிலே இந்த இணையதளத்தின் வாயிலாக திருப்பலியில் ஜெபிக்கின்ற உங்களின் கருத்துக்கள், எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும், வெயிலின் தாக்கம் தணிந்து நல்ல மழையை கொடுத்து நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ இறைவன் துணை செய்யும்படியாக இத்திருப்பலியானது சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இத்தூய திருப்பலியிலே நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள், இறைவனுக்கும் மனிதருக்கும் இயற்கைக்கும் எதிராக செய்த எல்லா தவறுகள் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருவரும் அதை அன்பு சேர்மானவரை உம்மடியார்களின் இதயங்களை உம்மை நோக்கி திருப்புவீராக. அதனால் அவ நம்பிக்கை என்னும் இருளிலிருந்து நீர் விடுவித்த அவர்கள் உமது உண்மை என்னும் மொழியிலிருந்து ஒருபோதும் விலகாமல் இருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் அன்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறைத்திரு வசனங்கள் 24 தொடங்கி அதிகாரம் 13 5 முடிய. அந்நாட்களில் கடவுளின் வார்த்தையை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பி சென்றனர். அந்தியோக்கியா திருச்சபைக்கு பர்னபா நிகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மானாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோம்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவர்கள் அவ்விருவர் மீதும் வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸு கப்பலேறினார்கள். அவர்கள் சாலுமின் நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 67. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. கடவுளை மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீ அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக.
காட்டும் மொழியை கொண்டிருப்ப என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைத்திரு வார்த்தைகள் 44 தொடங்கி 50 முடிய. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னை நம்பிக்கை கொள்வர் இருள் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தையை கேட்டு அவற்றை கடைபிடிப்பவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை. என்னை அனுப்பிய தந்தையை நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்வற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை திருவிழப்படி வாழ்வோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நாம் இறை திருவிழப்படி வாழ வேண்டும் என்று நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. ஒவ்வொருவருக்குமே ஒரு அருள் பொழியப்பட்டுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவருடைய மறையிலே அதிகமாக இதை சொல்வார். ஒவ்வொருவருக்குமே ஒரு அருள் பொழியப்பட்டுள்ளது. அந்த அருளை காத்து கொள்கின்ற பொழுது நான் இறைவனோடு பயணிக்கின்றேன். எப்பொழுது நான் அந்த அருளை இழந்து அழகையோடு பயணிக்கின்றேனே, அப்பொழுது நான் இறையருளை இழந்து விடுகிறேன். இப்போ நான் இறைவனோடு பயணிக்க வேண்டும் என்றால் நாமெல்லாம் மனிதர்கள், நம்மை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். தவறு செய்வது மனித இயல்புதான். ஆனால் நாமெல்லாம் இறை இயல்பு பெற்றிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் பெயரால், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நாம் அனைவருமே திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த கிறிஸ்துவை போன்று இறை திருவிழப்படி வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனெனில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கின்றோம். அவர் இந்த உலகிற்கு நம்மை போன்று சக மனிதனாக இந்த உலகிலே பிறக்க வேண்டும், சிலுவை சாவை ஏற்க வேண்டும், நமக்கு மீட்பு தர வேண்டும், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழ வேண்டும். அதே போன்று தனது ஒரே உணவான ஆன்ம உணவான நற்கருணையை அவர் தர வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். நற்செய்தி அதைத்தான் பார்க்கின்றோம். நானாக பேசவில்லை. எதை பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எதை நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதை என் தந்தை கட்டளையிட்டுள்ளார். அதையே நான் நிறைவேற்ற வந்திருக்கின்றேன். நிலைவாழ்வை தருவது என்னுடைய திட்டமாக கடவுளுடைய திட்டமாக இருக்கின்றது. அதை நிறைவேற்றவே நான் வந்தேன். இன்று நற்செய்தியிலே ஆணித்தரமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார்.
இப்போ நீங்களும் நானும் இந்த இறை திட்டம் எதுவென்று அறிய வேண்டும். ஒவ்வொருவருக்குமே ஒரு இறை திட்டம் தரப்பட்டிருக்கின்றது. ஆம், குருக்களாகிய கன்னியர்கள் திருச்சபையில் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பணியாளருக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், ஏழைகளோடு அவர் உறவை பரிமாறிக்கொள்ள வேண்டும், ஏழைகளை ஆதரிக்க வேண்டும், நற்செய்தி சென்றமிடமெல்லாம் இயேசுவை போன்று நன்மை செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு நற்செய்தி பணியாளரின் அருத்தந்தையர்கள் அருட்சவருடைய கடமை. அதுதான் இறைவனுடைய திட்டம். அதே போன்று இறை மக்களாகிய உங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க கடமை உண்டு, ஏழைகளுக்கு உதவி செய்ய கடமை உண்டு. ஏனென்றால் இது இறை திட்டம். இப்போ எனக்குரிய கடமைகளை சரியாக செய்கின்ற பொழுது நான் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றேன். இறைமகன் இயேசுவுடைய வாழ்க்கை அதைத்தான் நான் பார்த்தோம். அவருடைய இறை திட்டம் என்னவென்றால், இந்த உலகிற்கு சக மனிதராக, ஒரு சாதாரண மனிதராக பாவம் தவிர்த்து மற்ற எல்லா துன்பங்களையும் பட வேண்டும், அதன் வழியாக மீட்பு தர வேண்டும் என்பதுதான் இறை திட்டம். அதே போன்று நாம் ஒவ்வொருவருக்குமே இறை திட்டம் இருக்கின்றது. இந்த உலகிலே நாம் இறை திட்டம் என்பது இறைவனுக்கும் இறைவன் படைத்த எல்லா மனிதர்களையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பது இறை திட்டம். அதே போன்று இந்த ஆண்டவர் ஒருவரே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவரே கடவுள் என்பதை ஒவ்வொருவரும் அறிவிக்க என்பது இறை திட்டம். அதே போன்று பார்க்கின்றோம், அன்னை மரியாவின் வாழ்க்கையை பார்க்கின்றோம். அவருடைய இறை திட்டம் எதுவாக இருக்கின்றது? தாயின் கருவில் உருவாகும் முன்னே இறைமகன் இயேசுவின் தாயாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய திட்டம். அன்னாளுக்கும் சுவைக்கினுக்கும் ஒரு மகளாக பிறக்க வேண்டும். அன்னாலும் சுவைக்கினும் பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கணும். மலடி என்று சொல்லி பல்வேறு குற்றங்களை அவருமே சுமத்துகின்றார்கள். இவருக்கு குழந்தை இல்லை, என்னவெல்லாம் பேசியிருப்பார். ஆனால் ஆண்டுடைய திட்டம் எதுவாக இருக்கின்றது? ஆண்டவர் இயேசுவையே பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாயை அன்னாளுக்கும் சுவைக்கினுக்கும் சந்தனமாவுக்கு தருகின்றான். இப்போ எந்த அளவு கடவுளின் திட்டம் இருக்கின்றது என்பதை இணைந்து பாருங்கள். ஒவ்வொருவருக்குமே கடவுளின் திட்டம் இருக்கின்றது. இப்போ எனவே நாம் சோர்ந்து போகக்கூடாது ஒருபோதும். ஏதோ ஒரு திட்டத்திலே இறைவன் என்னை வழிநடத்துவார். பல்வேறு துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், எல்லோருக்குமே பல்வேறு துன்பங்கள் இருக்கும், யாருமே துன்பம் இல்லாமல். ஆனால் அதெல்லாம் விடுபட ஆண்டவர் உதவி செய்வார். இறைவனின் திட்டம் கணிசமாக என்னுடைய மகிழ்ச்சியான ஒன்றதாக இருக்கும். இறைவன் நம்மை மீட்டெழுவார். இந்த நம்பிக்கையோடு நாம் இறை திட்டத்தை ஒருபோதும் அழித்து விடக்கூடாது, இறை திட்டத்தை ஒதுக்கிவிடக்கூடாது. இறைவன் தருகின்ற வாய்ப்புகளை, சில நேரங்களில் வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்கள் இறைவன் கொடுப்பது அல்ல, மாறாக சில நேரங்களிலே நம்மால் வருவித்துக் கொள்கிறோம். இயற்கையை அழிப்பதன் வாயிலாக, மனிதர்களை அன்பு செய்யாமல் துன்புறுத்துவதன் வாயிலாக, சோம்பேறித்தனத்தின் வாயிலாக, பொறாமையின் வாயிலாக இறை திட்டத்தை சில நேரம் அறித்து கொள்கின்றோம். எனவே அன்பார்ந்த இன்றைய நாள் சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாவை போன்று நான் ஆண்டவரின் அடிமை, எந்த துன்பம் வந்தாலும் நான் இறை திட்டத்திலே உறுதியாக இருப்பேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று இந்த உலகை மாந்தர்களை மீட்பதற்காக எந்த துன்பம் வந்தாலும் நான் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதிலே நான் முழு கருத்தாக இருப்பேன் என்று சொல்லி நிறைவேற்றினார். அதைத்தான் பார்க்கின்றோம். ஒவ்வொரு புனிதர்களும் அருளாந்தராக இருக்கட்டும், அது செபஸ்தியாராக இருக்கட்டும், தோமையாராக இருக்கட்டும், எல்லா மறைச்சாட்சிகளாக இருக்கட்டும், ஒவ்வொருவருமே தங்களுக்கு பணித்த அந்த இறை திட்டத்தை நிறைவேற்றி இன்று பெரிய பெரிய புனிதர்கள், ஏதோ கணக்கில் அடங்காத புனிதர்கள், எண்ணக்கூட முடியாது அத்தனை புனிதர்கள் இருக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் நாம் இறை திட்டத்தை நிறைவேற்றினதால் இன்று அவர்கள் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களை, நாமும் இறை திட்டத்தை எதுவென்று நாம் தேடி அதை நிறைவேற்றி இறைவனின் திருவிழப்படி நாம் வாழ்ந்து இறைவன் திருவிழத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நான் இன்னும் ஆஸ்வதிக்கப்படுவேன், எனது சமூகம் ஆஸ்வதிக்கப்படும், எனது குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும், நான் பணி செய்கின்ற இடம் ஆஸ்வதிக்கப்படும். எனவே அன்பார்ந்தவர்களை, சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே நான் என்னுடைய கவனத்தை செலுத்துவேன் என்று உறுதியேற்போம். நம்மையும் நமது குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தேன் வாழ்
இருக்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தே திருப்பாதத்தில் என இருக்க வேண்டும். உம்மருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உம்மருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீர்த்தி ஈலையின் காணிக்கை இறைவாயிப்பாய் நிலைக்கும் உறவாய் இறைவாய் இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மனை பழியெல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேந்திருப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திடமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவு எல்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றனர். ஏனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பாலை அவரது வாழ்வும் உயிர்த்தெழுதாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனைவர் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்குமே ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்த காணிக்கையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாகும். அவர் பாடுபடவிலும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் அனைவருக்குமே அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரு விருந்தை அருந்திமின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்கள் அனைவருக்குமே அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்ந்தர அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். திருமஞ்சொலியும் பெரிய தகுந்தரங்களை ஏற்றுக்கொண்டு மிக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடன் பெத்தத்திலும் மங்களும் எங்களை தூய ஆவியார் தாமை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அன்பின் ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு இருந்தாலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகியோரோடும் அந்த திருவை அன்பில் இதைபெறச் செய்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இதோ அந்த கல்வாரி வழியில் ஜெபிக்கின்ற இந்த இணையத்தின் வாயிலாக இதை ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் வீழ்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமலையில் செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித ஆரோக்கிய அன்னை அவருடைய கணான தூதர்கள் இவ்வுலகில் மக்கொந்தராயிருந்தோர் ஆகிய புனிதரான நாங்கள் நிலைவாழில் இவற்று ஒன்று இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகின்றோம். உமது இறக்க தந்த வியானங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு துன்பமின்றி யாதொரு கள்ளக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன் விதத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தருளுக்கும் எங்களுக்கும் அளிந்த எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல் முத்திரவின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற நான் வந்திருக்கின்றேன். நீங்களும் என்னை பின்பற்றி தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற என்று நம்மை அழைக்கின்றார். இந்த அருமையான விருந்துக்களை பெற்ற நாம் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரை தமது திரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்மீது ஒளி வீசினார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டலுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவி அளித்து என்றென்றுமல்ல மகிழ்ச்சிக்கான உறுதி அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் திருவிழப்படி என்னாலும் வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானமலை. பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில். புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானமலை. பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில். அவள்தான் உன்னன்னையே, உனக்காய் ஜெபிப்பவளுமே. உன் ஆத்ம வாஞ்சையுமாய் இருப்பாள் அவள் என்றுமே. ஒருபோதும் மறவாமலே புவி மீது காத்திடுவார். ஒருபோதும் மறவாமலே புவி மீது காத்திடுவார். புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானவரை. பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கனவுது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.